இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு வகையான பாக்டீரியா, ஒரு மாடல் பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடையுதான். இப்போ 5% வளர்ச்சினா இப்போ 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னவா மாறி இருக்கு? 105 மாறி இருக்கு. அதுக்கப்புறம் 2வது மணி நேரத்தில் 12% குன்றுதுங்கிறான். அப்போது இன்னொரு மணி நேரத்தில் என்ன ஆகுது? இதே பாக்டீரியா 12%, அப்போ 100லேருந்து எவ்வளோ மாறி இருக்கும்? 88 மாறி இருக்கும். ஓகே. 3வது மணி நேரத்தில் மறுபடியும் 10% வளர்ச்சி அடைகிறது. அப்போ எவ்வளோ மாறி இருக்கும்? 110 மாறி இருக்கும் இல்லையா? அடைகிறது. எனில் தொடக்கத்தில் அது 20,000 இருந்துச்சு. இப்போ முடியும் போது அது எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ நம்ம தொடக்கத்தில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 20,000. முதல் 1 மணி நேரத்தில் என்ன ஆகுது? 5% வளர்ச்சி அடையுது. அப்போ 105 பர்சன்டேஜ்னால 100 போட்டணும். இன்ட்டு 2வது 1 மணி நேரத்தில் என்ன ஆகுது? 12% குன்றுது. அப்போ 88/100 போடணும். 3வது 1 மணி நேரம் என்ன ஆகுது? 10% மறுபடியும் வளர்ச்சி அடையுது. அப்போ 110 / 100 போட்டுரும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். இந்த 2 சைபர் இதுவும் கட் பண்ணிடலாம். இதுவும் இதையும் கட் பண்ணிடலாம். ஓகே. இதுவும் கட் ஆயிரும். ஸோ இது 2ஆல் அடித்தோம்னா 5 வரும். இதை நான் இதோட அடிச்சும்போது எனக்கு 21 வரும். அப்போ இந்த 3 மட்டும்தான் என்னெல்லாம் இருக்குது? 21, 88, 11. அப்போது 21, 11 போட்டால் 1, 2, 1, 2, 1, 3, 2. அப்போ 231. 88ஆல் போட்டோன்னா 8, 24க்கு 4 பேலன்ஸ் 2, 16, 17, 18. அப்போது 8, 4, 8, 1, 8, 12, 13 வரும். 1, 8க்கு 9, 10, 0, 20. அப்போது 20,328 இருக்கும். அதோட முடிவில் இந்த வேல்யூ தான் வரும்.